அல்லேலூயா. இந்த நாளும் இந்த மாதத்தின் முதலாவது நாள் கால வேளையிலே கூடி வந்திருக்கிற நாம் தலைகளை தாழ்த்தினவர்களாக இந்த நாள் திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறபடியால் அதற்கு ஏற்ற வண்ணமாக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளும்படியாக அவருடைய மகத்துவத்தை அவருடைய மகிமையை நினைந்தவர்களாக நன்றி கூறும்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி கூடியிருக்கிற இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தினவர்களாக ஒருமனப்பட்டு இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பண்ணும்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஒருமனப்பட்டு நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்த தகப்பனே, இந்நாள் வரைக்கும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து நீங்கள் தப்புவித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தின் முதலாவது வாரம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வரவும் நாங்கள் நியமித்திருக்கிறபடி தகப்பனே உம்முடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறும்படியாக உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சத்தியத்தின்படி இந்த வேளையில் கூடி வந்திருக்கிற வேளையில் கர்த்தாவே அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் தானே சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனே கர்த்தாவே அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீங்கள் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக, நீர் எங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிற இந்த வேளையில் தகப்பனே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தயவாய் மன்னிக்கும்படியாய் அப்பா எங்கள் மேல் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஆராதனையில் நீங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாய் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கும்படியாய் உம்முடைய வல்லமையை மகிமையை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக, எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு நீரே எங்களையும் இந்த இடத்திலேயும் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆராதனையை முற்றிலுமாய் நீங்கள் பொறுப்படுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வந்து சேரும்படியாய் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன சத்தத்தை காணல, எல்லாரும் சோர்ந்து போயிருக்கு. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 93 ஒரு சின்ன காரியங்களை பாருங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு என்ன செய்கிறதாம், நிலை பெற்று இருக்கிறது. ஆமேன். அப்போ அந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனுடைய வல்லமையினால் அவருடைய மகிமையினால் இந்த பூச்சக்கரம் அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கிறது. ஆமேன். உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் அநாதி தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நாங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறோம், எங்கள் தேவன் சகலதையும் உண்டாக்குறதுக்கு முன்னே அவர் அநாதி தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ள தேவன். ஆமேன். இன்றைக்கி நாங்கள் கடலையும் காற்றையும் பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம் இல்லையா? அதிலும் பார்க்க அவருடைய வல்லமை அதிகமாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.
உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம். ஆமேன். எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? அவருடைய ஆலயமாகிய நமக்குள்ள பரிசுத்தமானது நித்திய அலங்காரமாக நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன அழகாக அவருடைய மகிமை மகத்துவங்களை குறித்து சொல்லி கடைசியில் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நமக்குள்ள பரிசுத்தமானது எப்படி காணப்படுகிறது? தேவனுக்குடைய வார்த்தையில் அவருடைய சத்தியத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட முதலாவது பாடல், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமேன். அவருடைய புயங்கள் தான் நம்முடைய ஆதாரம். ஆமேன். நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ ஒன்றுமே நம்ம செய்யாது. ஆமேன். அதெல்லாம் வீண். ஆனால் கர்த்தர் ஒருவரே உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தோடு கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே என் ஜீவனாலெல்லாம் உம்மையே உறுதியாய் பற்றி கொள்வேன், எனக்கு நல்லது வந்தால், நான் நினைச்சது நடந்தால் தேவன் நல்லவர், நான் சிந்திக்காதது நான் எதிர்பார்க்காதது நடந்தால் தேவன் சரியில்லை. அந்த சூழ்நிலையோடு அந்த நிலையில் நாம் வாழுகிறோமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன்.
அவர் வானம் பூமி சமுத்திரத்தை உண்டாக்க எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்போவும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய கிருபைகள் நம்மை அனுதினமும் காக்கிறதாக இருக்கிறது. ஆமேன். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மேல் அவர் ஆதரவாக இருக்கிற தேவன். ஆமேன். சிந்தித்து பாருங்க, ஒரு பட்சி பறந்து போகிற போது அதன் செட்டைகளின் நிழல் எங்களை மூடி மறைக்கிறார். ஆமேன். நாங்கள் எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது கிருபை எங்க. ஆமேன். அவருடைய கிருபை, அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக தினம் புதிய கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. ஆமேன். நம்முடைய பலத்தினாலே முடியவே முடியாது. ஆமேன். நேற்று இருந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை. ஆமேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் எத்தனை பேர் இல்லை. ஆமேன். ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். ஆமேன். ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடி நம் தேவனை மேம்படுத்துவோம். தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, தினம் தினம்
பாத்திரமே, என் பாக்கியம், எனக்கு சொந்தமானவர். நம்மை சொந்தமாக்கி கொள்ளும்படியாய் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் பரலோகத்திலே முழங்குகிற தேவனுடைய மகத்துவம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தமானோம் ஆவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை, ஆண்டுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, அவருக்கு உகந்த ஜனமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 45:2 எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியமுள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கும்படியான ஒரு ரகசியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாயின் வார்த்தை அல்லது ஆவியின் வெளிப்பாடு அது அருள் பொழிகிறதாக இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது அவரை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்கள் என்றால், அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை குறித்து இருந்த நாட்களில் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் விடுதலை உண்டாகும் என்கின்ற ஒரு கிருபையுள்ள ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் எல்லா விதமான வார்த்தைகளினாலே அது தேவநீதியாக இருக்கிறபடினாலே நமக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களாய் நம்ம மாற வேண்டும். அப்படி என்றால் நம்ம ஆவி மாற வேண்டும். ஆவியின் வெளிப்பாடு நம்முடைய பேச்சு என்பது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இப்படி இன்னும் வேதத்திலே வாசிக்கிறோம், சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு ஏற்ற சமாதானத்தை கொண்டு வருகிற ஆண்டுடைய அந்த வழியை நம்ம பார்க்குறோம். அவளை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி எப்பொழுதும் சொல்லுகிற ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த ஊர் மக்கள் கூட நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தை நாடுகளாக, சமாதானத்தை கூறுகளாக, சமாதான கர்த்தருடைய வழியை அறிவிக்கலாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தை குறித்து, நம்முடைய ஆவியை குறித்து நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பட்டணத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரி அவனை எளிதாக மேற்கொள்வான். அப்போ நம்முடைய ஆவி, நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இல்லாவிட்டால் எதிரியாகிய பிசாசானவன் நம்மை எளிதாக மேற்கொள்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய ஆவியை திருப்பி மாற்றிக்கொள்ளும் பொழுது, ஒரு ஆண்டவரை தேடுகிற ஆவியாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அப்படி என்றால் நாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான ஒரு தூக்கமான ஒரு காரியமாக இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்று இப்படியாக நம் ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுகிற பிள்ளை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முன்னோன்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆவி எப்படிப்பட்டது சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவி உங்களை ஏவுகிறது. எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எது அதிகமான காரியங்களை சிந்திக்க, பேச, செய்ய ஏவப்படுகிறீர்கள், அதுதான் உங்கள் ஆவி. அல்லேலூயா. நாம் எதற்கு அதிகமாக ஏவப்படுகிறோம்? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஆர்வம் உடலாய் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பேச்சு, ஆவி எல்லாம் மாறும். தேவனுக்கு பிரியமான ஆவியாக மாறும். அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பேசுகிற எல்லா வார்த்தைகளை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா.
ஆகவே இப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிலே எப்பவும் இருப்பதாய் காணப்படுவதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமல்ல, எப்பொழுதும் நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து தெரிஞ்சு நம்ம எதற்கு ஏவப்படுகிறோம், நன்மையான காரியங்களுக்கா தீமையான காரியங்களுக்கா, நம்முடைய மாம்சத்தின் இச்சைக்கா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவியை ஆண்டுக்கு பிரியமான பேச்சுக்களை பேசுகிற ஒரு ஆவியாய் நம்ம மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இங்கே பாருங்க, எல்லா மனுபுத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். இது ஒரு சரீரப்பிரகமான ஒரு அழகை குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் விரும்பப்படத்தக்கதான ஒரு ரூபம் இல்லாதவராக இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அவருடைய குணமானது தேவன் விரும்புகிறதான ஒரு உத்தமமான உண்மையான ஒரு மகாபரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற குணமாக இருக்கிறது. அவருடைய ஆவி அப்படி இருக்கிறது. ஆகவே அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நம்முடைய ஆவி எப்படி இருக்குது, ஆண்டுக்கு பிரியமான அருள் பொழிகிற பேச்சு, சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கிற ஆவியாக, சுவிசேஷங்களாக நம்ம ஒப்புக்கொடுப்போம். இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு விடுதலை தருகிறார் என்று சொல்லி அறிவிக்கிற அந்த விடுதலையின் வார்த்தைகள் ஆண்டுக்கு பிரியம். ஆண்டுடைய பார்வையில் நம்ம அழகாக இருக்கோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம். அப்பா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து பார்க்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் ஆவியை அறியட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியின் ஏவுதல் எப்படி இருக்கிறது, எதை குறித்து இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை குறித்து, உம்மை ராஜ்யத்துக்கு செல்லும்படியான ஒரு காரியத்தை குறித்து எங்கள் ஆவி ஏவப்படும்படியாய், அதனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாய், சுவிசேஷ வார்த்தைகளை, நற்செய்திகளை பிறருக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இதனால் நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அழகாக இருந்து ஆண்டவரே, உமக்கு உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியான ஒரு பெரிய கிருபைகளை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளும், சபையின் பிள்ளைகள் தங்கள் ஆவியை நிதானித்து அறிந்து உமக்கு பிரியமான வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாக, இது நிமித்தம் உங்களுடைய பார்வைக்கு அழகான பிள்ளைகளாக காணப்பட்டு ஆண்டவரே, இது நிமித்தம் நீங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக வைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை குறித்து சிந்தித்து தங்களை மாற்றிக்கொள்ளட்டும். துதியான மகிமை எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம எல்லோரும் எழுந்திருந்து நம்ம ஆராதனைக்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டுடைய பிள்ளைகள், ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரியது என்பதை அறியணும். அல்லேலூயா. இந்த நாள் என் ஆண்டவருக்கு உரியது. அவரை ஆராதிப்பதில், அவரை தேடுவதில் என் நேரத்தை செலவழிப்பேன். அவருக்கு பிரியமாக செலவழிப்பேன். உபவாசமாக இருந்து நான் இருந்த நேரத்தை செலவழிப்பேன். கர்த்தரை தேடி செலவழிப்பேன். அல்லேலூயா. அப்போது குறிப்பாக பிரியமானலே வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. யோபு 38 அதிகாரம், 39 அதிகாரம், 40, 41 இதில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தம்முடைய மேன்மையை குறித்து ஒரு மனுஷன்ட்ட யோபுட்ட சொல்வதை பார்க்குறோம். இதெல்லாம் நீ செய்ய முடியுமா என்று கேட்கிற ஒரு கேள்வி. அல்லேலூயா. அதெல்லாம் கேட்ட யோபு முடிவு சொல்கிறாரு, என் வாயை பொத்திக்கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட நினப்பு இருந்தது, பேசினேன், இனி நான் அப்படி பேச மாட்டேன், உன்னுடைய வல்லமைக்கு முன்பாக நான் ஒன்று இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்படி அன்பாகிய கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நினப்பு அநேக வேளையில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஆண்டவருக்கு வல்லமைக்கு மேலே போகுது. நமக்கு நல்ல சுகம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, ஹல்லேலூயா, நல்ல வேலை இருக்குது, நமக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க மேட்டிமையை பாராட்டி அவங்க ஆண்டவரை காட்டிலும் தங்களை உயர்த்துகிற ஒரு காரியங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்வதை பார்க்குறோம். இந்த வசனங்களை 4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தா தெரியும், என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், அவரை போல வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனும் மாயும் மண்ணாக இருக்கிறான், முடிவு மண். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பலன் கொடுத்தது அவருடைய பலன். ஹல்லேலூயா. ஆகவே அவரை ஆராதனைக்குரியவர். நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? இந்த தேவனுக்கு ஹல்லேலூயா நான் மகிமையும் மரியாதையும் கனத்தையும் முதலத்தையும் கொடுத்து அவரை உயர்த்துகிற ஒரு காரியத்தில்
அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படி, அன்பு கூறும்படி, அன்பு பாராட்டும்படி, என்னுடைய அன்பு இந்த ஆராதனையில் வெளிப்படும்படியாக நன்றி இந்த உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய நியமம் கட்டளைய அவருக்கு பிரியமாய் நிறைவேற்ற இந்த இடத்துல கூடியிருக்கிறேன். ஹல்லேலூயா. தனி மனித ஆராதனை கண்டிப்பாக செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஓய்வு நாளிலே அதை பரிசுத்தமாக எண்ணி, ஆண்டவருக்கு என்று உரியதென்று எண்ணி அந்த நாளிலே சபையாய் கூடி ஆராதிப்பது அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு இப்படி வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஓய்வு நாளிலே முக்கியத்துவம் கொடுத்து, முதலிடம் கொடுத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இந்த உள்ளத்தோடு வாய்களை திறந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம எங்கே போனாலும் நம்ம பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நம் கதறும் போது கேட்கிறவர். அவரை போல அன்புள்ளவர் யாரும் கிடையாது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்ம மீட்டுக்கொண்ட அவருக்கே நல்மீட்பருக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
நடந்து போனாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மறைவிலே நடந்தாலும் எங்களை பார்க்கிற, பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லி உம்முடைய பூர்ணமான உலகம் முழுவதையும் பார்க்கின்ற உம்முடைய கண்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் உள்ளத்தின் சிந்தனைகளையும் ஆராய்ந்து அறிகிற பலமுள்ள தேவன். உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்ல. அப்பா, நீங்க எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. எல்லாம் வெளியரங்கமாகும். வெளிப்படுத்தல் செய்யப்பட்டது எல்லாம் வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்ல. பள்ளத்தாக்கிலே நடந்து போனாலும் ஆண்டவரே நீர் எங்களை நோக்குகிறீர். ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை நோக்குகிறீர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்வழி படுத்துகிறீர். நீர் எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி கரம் பிடித்து நடத்துகிற உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை போல ஒரு தேவன் அல்ல, மெய்யான தேவன் இருக்கிறீர். அப்பா, நீர் நீதி நியாயம் விசாரிக்கிறவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் மனுஷன் தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கலாம். அப்பா, நடக்க முடியும். ஆனாலும் நீ விசாரிக்கிற நாளிலே விசாரிக்கும் பொழுது விக்கிரங்கள் இல்லாமல் போகும். விசாரிக்கும் பொழுது நியாயத்திலே ஒவ்வொரு மனுஷனையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவீரப்பா. பதில் கொடுக்க முடியாம திகைக்காதபடிக்கு அப்பா, உயிரோடு இருக்கிற இந்த நல்ல நாட்கள்ல வேதத்தை படித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை படித்து உமக்கு பிரியமாக உமக்கு உகந்த வழியில சிந்திக்க, பேச, நடக்க, முடிய நியாயத்திற்கு தப்புவிக்க நீர் எங்களை பழக்குவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, காலங்கள் மாறிக்கொண்டு தகப்பனே, அமைதியாய் போக்கொண்டு இந்த காலங்கள்லாம் மாறி போய்விட்டது. ஒரு கொரோனா வந்தது, நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எப்பொழுதோ மரித்து போக வேண்டிய நாங்கள் எங்களை உயிரோடு வச்சிருக்கீங்க. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தின் பாதுகாப்பை இன்று வரைக்கும் நீ கொடுத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் தெரிந்தும் கீழ்ப்படியாத நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எச்சரித்தீங்க. ஹல்லேலூயா. உடைய வசனத்தை பற்றி தெரியாதவன் குறையா அடி வாங்குவான். இன்னும் வசனத்தை பற்றி தெரிஞ்சவன் இன்னும் ஊழியக்காரன் இன்னும் அதிகமாக அடி வாங்கன்னு போடப்பட்டிருக்கு தகப்பனே. ஹல்லேலூயா. உண்மை அறிந்த ஜனங்களாய் நாங்கள் கூடியிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்கிட்ட எதிர்பார்க்கிறது அதிகம், நாங்கள் கொடுக்க வேண்டியது அதிகம் தகப்பனே. அப்பா, நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நியாயத்தீர்ப்பு உலக மக்களை போல அல்ல. உம்முடைய நியாயத்தீர்ப்பு முந்தி சபை மக்கள் மத்தியில் இருந்தால் முதல்ல தொடங்க என்று போடப்பட்டிருக்கிறது தகப்பனே. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை மாத்திரம்தான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்க. அப்பா, நீங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படுகிறவனை, மரியாதை கொடுக்கிறவனை, கனப்படுத்துறவனை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிர்விசாரங்களையும் எடுத்து போடுங்க. சாங்கபவங்களை எடுத்து போடுங்க. உலக இச்சை, மாம்ச இச்சை எல்லாவற்றையும் இங்கே எடுத்து போடுங்க ஆண்டவரே. மிருக குணமுள்ள மனுஷன் இப்படி தான் அலைகிறாண்டு வேதத்தில் போட்டபடி நாங்கள் அப்படி இல்லாதபடி நித்தம் உம்மை தேடுகிற ஜனமாய், வேத புத்தகத்தில் கருத்தாக உம்மை தேடுகிற ஜனமாய் மாறட்டும். நித்திய ஜீவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனக்கூட்டமாய் நாங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. நீ நல்லவர் தகப்பனே. நீங்கள் நல்லவராக இருக்கப்படினால நாங்கள் மரித்து போகலை. கர்த்தர், நீங்கள் மாறாதவர். உம்முடைய அன்பு மாறலை, இரக்கம் மாறலை, தயவு மாறலை, நாங்கள் நிர்மூலமாகலை. இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் தகப்பனே. இது அற்பமாக எண்ணாதபடிக்கு நீர் நல்லவர் என்று சொல்லி உமக்கு நாங்கள் துதிக்கிற மகிமையை செலுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் தகப்பனே.
தகப்பனே, நீங்க நல்லவர், மாறவில்லை. அதனால நாங்க நிர்மூலமாகவில்லை, அழிந்து போகவில்லை, மரித்து போகவில்லை, செத்து போகவில்லை. உம்மை ஆராதிக்கும்படியாய் இன்றைக்கு எங்களை நிறுத்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் திரட்சியை அலட்சியமாக எண்ணாமல், அற்பமாய் எண்ணாமல், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வமாகிய உமக்கு, சர்வத்தையும் படைத்த தெய்வமாகிய உமக்கு முதலிடம் கொடுத்து, உடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, கனப்படுத்தி, மகிமைப்படுத்தி, முக்கியப்படுத்தி, உயர்த்தி, உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும் தகப்பனே. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி, சிறிய நன்மையோ பெரிய நன்மை எல்லாம் உம்மால மாத்திரம்தான் வந்தது என்று சொல்லி, ஹல்லேலூயா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவாகிய உம்மிடமிருந்து மாத்திரம்தான் வந்தது என்று சொல்லி, எல்லா நன்மைக்கும் ஆண்டவரே ஊற்றாய் இருக்கிறேன் என்று சொல்லி, உமக்கே துதியும் கனத்தையும் மகிமையும் எப்படி சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. உணர்வுள்ள இதயத்தை தாங்க. நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நன்றி இந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கும் பொழுது உம்முடைய அன்பாகிய கிருபை பெருகுது. அநேகர் கோடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது உம்முடைய கிருபை ஆகிய அன்பு எங்கள் மேல பெருகிறது. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை மாற்றிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ளட்டும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உடைய வசனத்துக்கு சொல்படி கேட்கிற பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுய இஷ்டம் அல்ல, எங்களுடைய ஆண்டவரே சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரம் ஒன்றும் செயல்படாதபடிக்கு உடைய வார்த்தை செயல்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து அன்பு வரட்டும், உமக்கு ஊழியம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே அன்னுடைய பெரிதான கிருபையினால வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல், விடுமுறை வேதாம பள்ளி நடக்க ஆண்டு கிருபை செய்தார். டீச்சர்ஸ் எல்லாமே ஆண்டு சோதரம் சொன்ன உடனே எல்லா காரியத்தையும் அப்படியே செஞ்சாங்க, சிறப்பாக செஞ்சாங்க. இவ்வளோ குறுகிய காலத்தில் என்றால் யுத்தம் நடைபெற்றது, சர்ச்சுக்கு வர முடியல. ஆனாலும் கூட ஆன்லைனில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய கிருபை செய்தார். பிள்ளைகள்கிட்ட ஃபீட்பேக் கேட்போம், எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை சொல்லிச்சு செம என்று சொல்லி, அதாவது இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்திருந்த அது இந்தியா லாங்குவேஜில் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது, மற்ற மாதிரி இல்லை, இது வித்தியாசமாக செமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க டீச்சர்ஸ். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அந்த பிபிஎஸ்சில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கான சர்டிஃபிகேட்டு போன சென்ற நாட்களில் கொஞ்சம் அந்த நேம் கொடுக்காமல் விட்டுருந்தாங்க. அந்த எல்லாம் திருப்பி பார்த்து இப்பொழுது அந்த நேம்லாம் எழுதி ஃபில்லப் பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது. முன்னால் வந்து வாங்கிடுங்க, பிள்ளைங்க வந்து வாங்கிடுங்க. முன்னால் டேனிலா, பென்சி சாரோன், லேனா, ஹாடில், பாப்பா, Bensi Shaban, Steve Allen, Gitli, Yola, Kevin,
Derek, Jonah, Ezra Joel, Hassan, Reni, Reni, Jerry Carroll, Jafina Jackson, Jelisha Sharon, Sam Nathaniel, Daniela, Leona, Adrian, John Vasco, கர்த்தர் நல்லவர். ஆகவே பெற்றோர்கள் தயவுசெய்து சர்ச்சிலேருந்து எடுக்கிற முயற்சிகள் சிறப்பாக செய்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் வீட்டில் போய் உங்கள் பிள்ளைகளுக்கான காரியங்களை நீங்கள் கருத்தாய் பார்க்கும்படி ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் சிறு வயதிலே கெட்டு போகிறவர்களை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கிற காலத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு மாத்திரம்தான் பிள்ளைகள் இளம் வயதிலே தங்களுடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணிக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள முடியும். ஆகவே பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கணும், நீங்கள் விளக்கம் சொல்லணும். ஒரு வசனத்தை மனப்பாட வசனம் வந்து ஒப்புவிக்கிறதுக்காக அல்ல, அவங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சு தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறத நீங்கள் பார்க்கணும். அதில் மாறும் பொழுது அவங்கள கண்டிக்கணும். அவங்கள இப்படிப்பட்ட காரியத்துக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக என்கிற ஒரு அறிவு உணர்வு பிள்ளைகளுக்கு வேணும். இப்படி சிறுவையில் தங்களை திருத்தி கொண்டல் என்றால் அவங்க வளரும்போது நல்ல பிள்ளைகளாக, 4 பேரை திருத்துகிற பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம சபையாய் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஒரே ஜெபமாய் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இந்த நாட்களில். அல்லேலூயா. ஒரே ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் ஜெபம் எப்பவும் தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறியணும், புரியணும், ஏற்றுக்கொள்ளணும். குறிப்பாக முதல் 2 வார்த்தைகள், இந்த 2 கருத்தை இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. நீங்கள் சிஷ்யர்கள் உலகெங்கும் போய் மனந்திரும்பலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழியை குறித்தும் நீங்கள் நற்செய்தியாய் அறிவிங்க. 2 காரியம். அல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியம் மனசை திருப்பணும். உங்கள் மனசை சிந்தனையை இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நோக்கி திருப்பணும். 1. அடுத்தது ரட்சிப்பு, பாவ மன்னிப்புக்கான வழி இயேசு கிறிஸ்து உண்டாக்குனாங்க. சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டாங்க. இதை சொல்லி, இதை நம்பி, இதை ஏற்றுக்கொண்டு இனி வாழ்ந்தா இயேசு கிறிஸ்துவாக வாழ்வேன் என்கிற ஒரு உடன்படிக்கை ஒப்பு கொடுத்தல் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் ஒரு சடங்காச்சாரமாக சிறுவையில் ஞானஸ்தானம் கொடுத்தது, தண்ணியில் போய் மூங்கிறது, இந்த ஒப்பு கொடுத்தல் முக்கியமான காரியம். இந்த சத்தியத்தை ஒப்பு கொடுத்தலில் கொண்டு வராமல் ஞானஸ்தானத்துக்கு ஒரு பயனும் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் இயேசு கிறிஸ்துவின் வழிகளை உண்மையாக பின்பற்றணும் என்கிற ஒரு காரியத்தை சொல்கிற சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்படணும். இது வரைக்கும் அறிவிக்கப்படாத தேசங்கள் இருக்குது, மக்கள் இருக்காங்க, அறிவிக்கப்படணும்.
இதுக்காக சபையிலேருந்து எடுக்கிற மூச்சுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு மனுஷன் இந்த ரட்சிப்பின் வழியை அறிந்த பிற்பாடு அந்த ரட்சிப்பின் வழியை பிறருக்கு அறிவிக்கணும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் காட் நமக்கு பலன் தருகிறார். ஆகவே இல்லை, குறையுள்ள ஆட்கள் குறையை நிவர்த்தி செய்யும்படியாக, குறிப்பாக சபை மக்கள் எல்லாம் எழுந்து இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பின் வழியை மனதில் அறிவிக்கணும், தங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக ஜெபணும். விசேஷமாக நம்முடைய பெற்றோர்கள், ஊரில் இருக்க விட்டு வந்த பெற்றோர்கள் இந்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து அவங்க அதை செயல்படுத்த அவளுக்காகவும் ஜெபணும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக சபை மக்களுக்காக ஜெபிக்கிற காரியம். இந்த நாட்களிலே யுத்தத்தின் நாட்கள் முடியலை, ஆனாலும் கூட நம்ம பார்க்குறோம் அநேக வேலை இழப்புகள். நேற்று கூட ஒரு சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி கம்பெனியில் ஆள் குறைப்பு, இயர் பட்ஜெட்டு இவ்வளோ இருக்குது, அதில் கால்வாசி கூட இன்னும் அதில் நிறைவேறல, ஷிப்மெண்ட் வரல, ஆகவே நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். இப்படி தான் நிறைய பேருடைய நிலைமை. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டுடைய ஜனங்கள் ஒரு நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறக்கம் செய்கிற நல்ல ஆண்டவர். நம்ம காலங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய விசுவாசம் ஆண்டு மேலே ஜபிக்கிற ஜபத்துக்கு குறைபடக்கூடாது. ஹல்லேலூயா. அவை நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவர் இறக்கங்க பாராட்டுவார். பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற ஆண்டுடைய கிருபை இறக்கம் நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படும். அந்த விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது உலகத்தில் தீய வழியிலே, பொல்லாத வழியிலே, கடைசி காலத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டபடி துன்மார்க்கராய், ஆண்டவருக்கு பயம் இல்லாதவர்களாய், கொடிய காரியங்களை துணிகரமாய் செய்கிற எல்லா விதமான போதை பழக்கத்தின் அடிமைத்தனம், அது மாத்திரமல்ல விபச்சாரம், வேசித்தனம், எல்லாத்தையும் கொடி கட்டி பிறக்கிற அந்திகிறிஸ்துவின் காலமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து வரலையே ஒழிய அவனுடைய ஆட்சியில் உள்ள எல்லா தீமைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டுடைய பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ளவதற்காக சொன்னோம். மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட இல்லை ஆண்டுடைய சத்தியம் அறியாதனால இருக்கிற உலக தலைவர்கள் முதற்கொண்டு தேசங்களின் தலைவர்கள் உன்னை போல பிற நேசி என்கிற சத்தியத்தை அறியவும், உலக மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வழியை அறிந்து ஆண்டுடைய வழிக்கு ஒரு ஆண்டவர் விரும்புகிற பிள்ளையாக மாறும்படியாக அதுக்காக ஜெபணும். துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காக்கும்படி அநேக ஜனங்கள், இளம் வாலிபர்கள் மறந்துடும்படியாக இளமையில் உள்ள ஜனங்கள் இன்றைக்கி போகிறோம் துணிகரமாய் செய்கிற பாவங்களெல்லாம் அவங்க சத்தியத்தை அறியாதனால செய்கிறாங்க. ஆகவே சத்தியத்தை அறியும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக அவளுக்காக ஜெபணும். இன்னும் குறிப்பாக கடந்த நாட்களே யூத் மீட்டிங் நடத்த கிருபை செய்தார். கர்த்தர் அந்த யூத்தில் பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசிரிக்கும்படியாக, நல்ல பயன்படுத்துகிற பிள்ளை மாறும்படியாக அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபணும். இப்படியாக இன்னும் நம்ம பார்க்குறோம், நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. திருமணத்துக்காக, குழந்தை செல்வதற்காக காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அதுக்காக ஜெபணும். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற சபையின் பிள்ளைகள் உண்டு, வலி வேதனை உண்டு. ஆனாலும் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குறோம் அந்த நாட்களிலே ஒரு மிகினும் குறையினும் நோசியும், ஒரு சரியாக ஒழுங்கான சாப்பாடு எடுத்துக்கொள்ள கூட அங்கே வரும், பாவத்தால் நோய் வரும். ஆனால் எல்லா நோயும் பாவத்தால் வந்ததில்லை. அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் மரித்து போயிருக்கணும், அப்படின்னா துன்மார்க்கம் எல்லாம் மரித்து போயிருக்கணும், அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, அதை பற்றி சத்தியம் தெரியணும். இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் ஆண்டவர் நல்ல பலன் தரும்படி, சுதந்திரம்படி நம்ம ஒரே ஜெபமாக பண்ண போகிறோம். இதுக்காக சௌரி ஹல்லேலூயா ஜூலியட் ஜெபம் பண்ணுங்க. இருக்கா எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஒரே ஜெபமாக பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறோம் இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல வழிக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே எங்கே 2-3 பேரும் அங்கே நாங்கள் இருப்பேன், வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே கர்த்தாவே, இப்பொழுது கூட நீங்கள் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக கூட சோதரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் சபையிலும் சபையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே இங்கே நடத்துகிற அத்தனை சர்வீஸ்க்கும் அத்தனை ஊழியங்களுக்கும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே கடந்த நாட்களில் நடந்த விபிஎஸ் ப்ரோக்ராமுக்கும் யூத் மீட்டிங் எல்லாத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இதற்காக நாங்கள் ஆயத்தம் பண்ண அத்தனை பேரும் அத்தனை டீச்சர்ஸ்க்கும் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்க தயவுக்காக கூடானக்கூடிய சொல்கிறேன். கர்த்தாவே எங்கள் நாட்டில் கூட கர்த்தாவே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கூட இல்லாத போது கூட கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படியாக ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே
நாங்கள் எடுத்திருக்க கிரமமாக எடுக்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தாவே வீணாய் போகாதபடி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த வசனங்கள் கர்த்தாவே வேலியாய் பாதுகாத்து கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் வளரவும் கர்த்தாவே சாட்சியாய் வளரவும் கர்த்தாவே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தாவே வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நடக்கிறதுக்கான கிருபையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க கர்த்தாவே. அப்படியே கர்த்தாவே இந்த சபையை அபரிவிதமாக எங்கள் ஆசிரியத்துக்கு வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே இந்த நாங்கள் புதுசாக கட்டுற ஆலயத்துக்காக கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. நாங்கள் இவ்வளோ காரியங்களும் கர்த்தாவே இங்கே செய்கிறோம் கர்த்தாவே. இதே மாதிரி கர்த்தாவே இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தாவே அந்த புதிய ஆலயத்தில் நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காய் சொத்துரை கருத்துறோம் கர்த்தாவே. கர்த்தாவே சீக்கிரத்தில் கர்த்தாவே அதை கட்டி முடிக்கவும் கர்த்தாவே அதற்குடைய பணங்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே எங்களுக்கு வந்து சேரும் கர்த்தாவே. நீ கிருபை செய்யணும் கர்த்தாவே. கர்த்தாவே அதை நினைத்து பார்த்தாலே பெரிய அமௌண்ட்டாக இருக்குது சுவாமி. அதை நாங்கள் நினைக்கவே முடியல சுவாமி, அதை எப்படி அதை சேர்க்க போகிறோம் அப்படின்னு. இருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் படியாக கர்த்தாவே நாங்கள் அதை ஏற்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் தான் சுவாமி அதை ஏற்படுத்த அந்த பலத்தையும் அதுக்குண்டான திராணியும் அந்த பணத்தையும் கர்த்தாவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் சுவாமி. கர்த்தாவே அதற்குனா இருக்கிற கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. கர்த்தாவே உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக கர்த்தாவே அவங்க வேலை செய்யப்படியும் கர்த்தாவே அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்களும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே கரெக்டாக செய்யும்படி எந்த வித தடையும் கர்த்தாவே ஏற்படாதபடி கர்த்தாவே ஏற்ற காலத்தில் சுவாமி எங்களோட தனித்துவமான சபையாய் கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாக அதில் ஆலயத்தில் நாங்கள் போய் ஒன்றாய் கூடி சாட்சியாய் அங்கே ஜெபம் பண்ண கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த இந்த சிச்சுவேஷனை கர்த்தாவையும் கையில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ காரியங்களில் கர்த்தாவே ஒரு மன சமாதானம் இல்லாதபடி கர்த்தாவே அன்றாடம் கர்த்தாவே இப்போ வந்து ஏதாவது அட்டாக் ஆகிடுமா அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி கர்த்தாவே ஊருக்கு போக முடியுமா அப்படின்னு தினம் கர்த்தாவே அந்த பயத்தை கர்த்தாவே எங்கள்கிட்ட இருந்து நீக்கி போட கிருபை செய்யணும் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த லீடர்ஸ் எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே நீங்க பேசுங்க கர்த்தாவே, அவங்களை உணர்த்துங்க சுவாமி. கர்த்தாவே அவங்க செய்கிற காரியங்கள் கர்த்தாவே இத்தனை ஒரு நாட்டோட எக்கனாமியும் கர்த்தாவே வேர்ல்டோட எக்கனாமியும் கர்த்தாவே இப்படி புரட்டி போடுது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறேன் சுவாமி. கர்த்தாவே நீ தான் சுவாமி நல்லது நடக்கிறத கிருபையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறேன் சுவாமி. கர்த்தாவே இப்பொழுது கூட கர்த்தாவே எங்களோட பக்கத்தில் இருக்கிற நாட்டுகளில் கர்த்தாவே எத்தனையோ காரியங்கள் நடக்குது கர்த்தாவே. இப்பொழுது கூட நாங்கள் இவ்வளோ சேஃபாக கர்த்தாவே நாங்கள் இருக்கிறத கிருபையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதற்குண்டான எல்லா காரியங்களையும் கர்த்தாவே அரசு ஏற்று நடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே அந்த அட்டாக்காய் மறித்து போன இந்தியன்ஸை குவைத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அங்கே அந்த நிறைய ஹாஸ்பிட்டல் பாதி நியூஸ் தான் சுவாமி வருது, ஆனால் நிறைய பேர் வந்து அதில் அடிபட்டிருக்காங்க நாங்கள் கேள்விப்படுறோம் சுவாமி. கர்த்தாவே நீ தான் சாமி அவங்களோட கூட இருந்து கர்த்தாவே. கர்த்தாவே இந்த இன்ஜுரி டைமில் கூட கர்த்தாவே நீங்கள் அவங்க மனசில் பேசுங்க சுவாமி. உண்மை அதிகமாக ஏற்றுக்கொள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நமக்கு கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. வசனம் கரெக்டாக கடந்து போகுதா அந்த கிருபையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. கர்த்தாவே இங்கே எப்படி நாங்கள் வந்து சந்தோஷமாய் நாங்கள் ஒன்றாய் கூடி ஜபிக்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. கர்த்தாவே கர்த்தாவே பெரிய சேஞ்சை வந்து எல்லா ஜிசிசி கண்ட்ரீஸ்லுமே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. அதிகமாய் உண்மை தேடவும் கர்த்தாவே இந்த சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கவங்களை கர்த்தாவே அதிகமாய் நீங்கள் வந்து அது பெருகத்தக்கதான கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. இப்பொழுது கூட கர்த்தாவே இந்த இந்தியன் பாலிடிக்ஸும் நோக்கி பாருங்க கர்த்தாவே. ஏற்ற லீடர்ஸை வரத்தக்கதா கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. கர்த்தாவே அங்கே நிறையா உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களை அட்டாக் பண்ணுறாங்க கர்த்தாவே. அதெல்லாம் மாற்றி போடுறதா கிருபை ஏற்படுத்தி கொடுங்க கர்த்தாவே. குறிப்பாக கர்த்தாவே வெஸ்ட் பெங்காலுக்கான உங்க கையில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அங்கே நடக்கிற அத்தனை அக்கிரமங்களையும் கர்த்தாவே நீங்கள் மாற்றி போட வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் சுவாமி. கர்த்தாவே அதே போல கர்த்தாவே ஸ்ரீலங்காவை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. எத்தனையோ காரியங்களை கர்த்தாவே உமக்கு பிரியமா இல்லாத காரியங்களை கர்த்தாவே அங்கே நடக்குது கர்த்தாவே. எல்லாத்தையும் மாற்றி போட்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை எல்லாரும் மாற கிருபையை ஏற்படுத்தி கொடுக்கவே கெஞ்சி கேட்குற சுவாமி. இந்த சபையிலிருந்து போகிற மக்கள் எல்லாருமே கர்த்தாவே ஒரு பெரிய ஊழியக்காரங்களாக அங்கே போய் பெரிய மாற்றத்தை நீ உண்டு பண்ண வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. இப்போ கூட கர்த்தாவே நாங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. இந்த ஃபேமிலி விசாக்காக காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீ கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே ஃபேமிலி விசா கிடைக்கத்தக்கதாகவும் கர்த்தாவே ஒன்றாக ஃபேமிலியாக ஒன்றாய் கூடி கர்த்தாவே இங்கே வாசம் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி.
இப்பொழுது கூட கர்த்தாவே எத்தனையோ பேருக்கு கர்த்தாவே வேலை இழப்புகள் ஏற்படுது சுவாமி. கர்த்தாவே ஹையரிங் ஃப்ரீஸ் எல்லா கம்பெனிலையும் இருக்கே சுவாமி. கர்த்தாவே அப்பொழுது கூட கர்த்தாவே பஞ்ச காலத்தில் போஷிக்கிற தேவன் நீர் சுவாமி. எத்தனையோ பேர் எங்களுக்கு கர்த்தாவே நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு 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 மிரக்கலை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதே போல கர்த்தாவே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் பெரிய ஒரு மிரக்கலை ஏற்படுத்த கிருபை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா கெஞ்சி கேட்கிற சுவாமி. கர்த்தாவே அவங்களுக்கு நான் ஏற்ற படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவும் கர்த்தாவே வேலைக்கேற்ற சம்பளத்தை கர்த்தாவே எந்த ஸ்டாப்பேஜும் இல்லாமல் கர்த்தாவே கரெக்டான டைமுக்கு கிடைக்கிறதுக்கான கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா கெஞ்சி கேட்குற சுவாமி. எத்தனையோ மாதங்களுக்கு கர்த்தாவே சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிற எத்தனை பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. கர்த்தாவே நீதான் சாமி அவங்களை போஷிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குற சுவாமி. கர்த்தாவே அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸை கூட கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஒரு இறக்கமே இல்லாமல் கர்த்தாவே இவ்வளவு ஒரு ஸ்டோன் ஹார்ட் பீப்புளாக இருக்காங்க சுவாமி. கர்த்தாவே அவங்க மனசை நீங்கள் கடினமான மனசை உடைத்து போட வேண்டுமா கெஞ்சி கேட்குற சுவாமி. கர்த்தாவே தொழுதால் மட்டும் போத்தாது கர்த்தாவே உண்மையாக உத்தமமாய் வாழத்தக்கதாகவும் உமக்கேற்ற பிள்ளைகளை வாழத்தக்கதாக கர்த்தாவே ஒரு எம்பத்தியோட மனுஷங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க, அதை கரெக்டான டைமில் கொடுக்கணுங்கிற உணர்வை கர்த்தாவே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குற சுவாமி. இப்பொழுது கூட எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை அந்த பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. கர்த்தாவே இந்த பலவீனத்தில் கூட கர்த்தாவே நீ பலப்படுத்துக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீ சுவாமி. நீர் கொடுத்துக்கிற பலத்தில் நாங்கள் சுவாமி ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து செல்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே எங்களோட அதிகமாக சம்டைம் வை மீ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எங்களுக்கு மனசில் ஏற்பட கர்த்தாவே அந்த பலவீனத்தில் கூட கர்த்தாவே நீதா சாமி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிற சுவாமி. கர்த்தாவே நீதா சுகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிற அந்த வலிகள் வேதனை கர்த்தாவே நீக்கி போடுறதுக்கு தான் கிருபை செய்யணும் கர்த்தாவே. இதே போல கர்த்தாவே இந்த வலி இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தாவே அதிகமாக மற்றவங்களோட வலிகள் அதிகமாக தெரியுது கர்த்தாவே. நான் கண்ணீரோட ஜபிக்கிறோம் கர்த்தாவே. நீதா சுவாமி அதை எல்லாத்தையும் நீக்கி போட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. இந்த படிப்பு முடிந்து கர்த்தாவே நாங்கள் இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி போகிற பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு சுவாமி. 10th முடிச்சிடல, +1 +2க்கு போகிறாங்க கர்த்தாவே. 12th முடிச்சு கர்த்தாவே காலேஜஸ்க்கு அங்கே போகிறாங்க சுவாமி. கர்த்தாவே நீதா சுவாமி தயவோடு அவங்களோட கூட இருக்கு கர்த்தாவே. கர்த்தாவே என்ன படிப்பு அவங்களுக்கு ஏற்ற படிப்பு அவங்களுக்கு பிரியமானதாக இருக்கிற கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. கர்த்தாவே பேரண்ட்ஸ்க்கும் கர்த்தாவே அந்த கரெக்டான கைடன்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற கர்த்தாவே. ஃபோர்ஸ் பண்ணால் எந்த பிள்ளைங்களும் இந்த காலத்தில் படிக்கிற முடியாது சுவாமி. ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே நீங்கள் பேசுங்க. எது அந்த பிள்ளைக்கு உண்டான ஸ்கில்ஸ்க்கு ஏற்றவான படிப்பு இருக்கோ, எதில் அதை ஷைன் ஆவாங்கோ அப்படின்னு உமக்கு தெரியும் சுவாமி. அதற்கு வழியாக நேராய் நீ அவர்கள் நடத்தவும் கர்த்தாவே. கிருபையாக அந்த சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குற சுவாமி. ஊரில் கூட கர்த்தாவே தனியாக அவங்க போய் அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட கர்த்தாவே நீதா சுவாமி அவங்களோட கூட இருந்து நல்லா இருந்து ஆவியானவர் தாமே கர்த்தாவே அவங்களை கைட் பண்ணத்தக்க கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. எந்த தவறான வழி போகாதபடி கர்த்தாவே அந்த கான்ஷியன்ஸ் மூலமாக கர்த்தாவே அந்த கான்ஷியன்ஸ் பிரேக்கிங்க கர்த்தாவே ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்க நடத்த வேண்டுமா கிருபை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. எல்லா நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் பேரண்ட்ஸாக கூட வர முடியாது சுவாமி. யாரும் கூட வர முடியாது கர்த்தாவே. பிள்ளைகள் எல்லாமே ஒரு வவுச் எடுத்தாங்க கர்த்தாவே. ஒரு மென்டர் எடுத்துக்குவோம், ஒரு ஆவிக்குரிய மென்டர் எடுத்துக்குவோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர் எடுத்துக்குவோம் அவங்க சொன்னாங்க கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே அவங்க போய் அவங்கள்ட்ட போய் பேசவும் கர்த்தாவே. கரெக்டான நேரத்தில் அவங்க பேசவும், தனிமையில் எந்த தவறான முடிவு எடுக்காதபடி கர்த்தாவே, எந்த பிரஷரும் அவங்களை பாதிக்கப்படாதபடி கர்த்தாவே நீந்தா சாமி அவங்களோட கூட இருக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் சுவாமி. அதை ஊரில் விட்டு வந்து நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ்க்காக கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நீ சமீபத்துக்கு மட்டுமல்ல கர்த்தாவே தூரத்துக்குமான தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நீங்க சாமி அவங்களோட கூட இருந்து அவங்க போக்கில் வரத்துல அவங்க பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் சுவாமி. ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்டை கர்த்தாவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. கர்த்தாவே நிறைய பேர் கர்த்தாவே நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க கர்த்தாவே. நல்ல வேலை வேணும், நல்ல ஒரு கணவன் வேணும், மனைவி வேணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிற காரியங்கள் உண்டு சுவாமி. பிள்ளை பேச்சுக்காக காத்துக்கிற காரியங்கள் உண்டு கர்த்தாவே. நீதா சுவாமி தயவாய் இறங்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. காத்திருப்பது கடினமான காரியம் கர்த்தாவே. அது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் நீங்கள் சொன்னீங்க கர்த்தாவே. அந்த ஜீவ விருட்சத்தை சந்தோஷத்தை கர்த்தாவே ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாகவும் சாட்சியாய் இங்கே நிறுத்தத்தக்கதாக கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க கர்த்தாவே. எத்தனையோ பேர் இந்த சபைக்கு நீங்கள் சாட்சியாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அவங்களுக்கு நீ கிருபையை இறங்குனீங்க கர்த்தாவே. இன்னும் நல்ல பேர் இன்னும் உங்களை பிடித்து எட்டியாய் பிடித்து காத்திருக்கிறாங்க கர்த்தாவே. அவங்கள கண்ணீரை நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி. நீங்கள் கண்ணில் இருக்க கண்ணீரை கண்டு கர்த்தாவே கூடிய விரைவில் கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஹாப்பி நியூஸை நீங்கள் அவங்க கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்குற சுவாமி. அவங்க சபையில் சாட்சியாக சொல்லத்தக்கதான கிருபைக்காக
ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே நீங்கள் அதே போல் கர்த்தாவே இந்த சம்மர் டைமில் கூட கர்த்தாவே எல்லாரும் ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சாமி கர்த்தாவே. இந்த டைமில் கூட கர்த்தாவே எந்தவித போக்குவரத்தில் அந்த ஏர்லைன் ஸ்டாப் ஆகாதபடி கர்த்தாவே எல்லாரும் கரெக்டான டைமில் போகவும் கர்த்தாவே, திரும்ப வரும்போதும் கூட சுவாமி எந்த பிரச்சனையும் வராதபடி கரெக்டான டைமில் திரும்பி வரதுக்கு தான் கிருபை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. ஏதாவது சுச்சுவேஷன் வந்து யாராவது வர முடியாமல் எப்படியோ அவங்களை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் ஃபோரம்ல எல்லாம் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது கர்த்தாவே. அதை மாற்ற கிருபை செய்யணும் கர்த்தாவே. எந்த கஷ்டங்களை இன்னும் மேற்கொண்டு கஷ்டம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கர்த்தாவே மக்கள் மனசுல இருந்து எடுத்து போடுங்க கர்த்தாவே. எந்த கஷ்டங்களும் யாருக்கும் வராதபடி கர்த்தாவே நீங்கள் கிருபையாய் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாற்றி கர்த்தாவே இன்னும் நாங்கள் மன சமாதானமாய் கர்த்தாவே இங்கே நடக்கவும் கர்த்தாவே நாங்கள் இந்த சேஃபான கண்ட்ரி நாங்கள் எல்லாம் ப்ரௌடாக சொல்லும் போது அதே மாதிரி திரும்பவும் கர்த்தாவே எல்லாமே நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் செஞ்சு கேட்குற கர்த்தாவே. நாங்கள் கேட்டிருக்க காரியங்கள் குறைவு கர்த்தாவே, மிச்ச காரியங்கள் எல்லாமே கர்த்தாவே நீங்கள் கண்ணோக்கி பாருங்க சுவாமி கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு ஜெப கூடுகளையும் கர்த்தாவே நீங்கள் கூட இருங்க சுவாமி. புதன்கிழமை ஜெபத்துலையும் சுவாமி கர்த்தாவே அன்றாட நாங்கள் ஜெபம் பண்ணுறதுலையும் கூட கர்த்தாவே, அந்த டியூஸ்டே ஃபெலோஷிப் கூட கர்த்தாவே, அதே போல் கர்த்தாவே சண்டே ஸ்கூல் ஃப்ரைடே ஸ்கூலில் கர்த்தாவே அதே மாதிரி நம்ம துக்கான் மத்தியில் எல்லா இண்டஸ்ட்ரி ஏரியாவில் கர்த்தாவே போய் ப்ரே பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் கூட கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே எல்லா காரியங்களையும் கர்த்தாவே அது 30, 60, 100 பெருக கர்த்தாவே நீதா சுவாமி உங்களுடைய வசனங்கள் எல்லா மத்தியிலையும் சேர அந்த வசனங்கள் எதுவும் வேஸ்டாக போகாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு மனத்திலையும் கர்த்தாவே அது ரிசல்ட்ஸ் கிடைக்க கிருபை செய்யணும் கர்த்தாவே. எத்தனையோ பேர் கர்த்தாவே உங்கள் கவர்னன்ஸ்க்காக உடன்படிக்கை செய்கிறார்கள், அதில் பின்மாறி போகிறார் கர்த்தாவே. அவர்களை ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. கர்த்தாவே கூடிய சீக்கிரத்தில் கர்த்தாவே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே அந்த வாட்டர் பேப்டிசம் எடுக்கிறதுக்கான கிருபையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குற கர்த்தாவே. உணர்வை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கவும் கர்த்தாவே நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது கர்த்தாவே. நீங்கள் தான் சுவாமி மனசில் ஏற்படுத்தி கொடுத்தாவே. இப்பொழுதே நீங்கள் சொன்னீங்க கர்த்தாவே, அந்த இப்பொழுதே காலம் செல்லாது இப்பொழுதே அப்படின்னு சொல்லிங்கிற காரியத்தை கர்த்தாவே அவங்க மனசில் ஏற்படுத்தி கர்த்தாவே பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளாய் மாறவும் கர்த்தாவே இறுக்கி அந்த வசனங்களை பிடித்து கொள்ளவும் அதுக்கு ஏற்றபடி நடக்கவும் கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்கிற சுவாமி. இயேசு நந்தன் கெஞ்சிக்கு ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நிஜமான கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள் எப்பொழுதும் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. வராதவங்கள கூப்பிடுங்க. என்றைக்கு அவங்கள வருவாங்க, உனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் வரணும், பெரிய காரணம் செய்யணும். ஹல்லேலூயா. இதே போல் வேதாகம கல்லூரி பாடங்கள் ஒவ்வொரு நாள் மாலை 6:30 பிற்பாடு நடைபெறுகிறது. நேரத்துக்கு பைபிள் கிளாஸ் கொண்டு வரும்படி ஞாபகப்படுத்துகிறேன். 7:20 உள்ளே இருக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இந்த நாட்களில் வித்தியாசமாக கிட்டத்தட்ட இந்த 4 பிரிவுகளாக பொதுவான கேள்விகள், பொதுவான பகுதி, பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷமும் மற்ற ஏற்பாடுகளும் கம்பேரிசன், ஆதியாகமம் கம்பேரிசன், வெளிப்படுத்தல் கம்பேரிசன், இப்படி ஒவ்வொரு புத்தகங்களோட கம்பேரிசன் நடைபெறுகிறது. திருப்பி 3வது வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து வசனமாக ஆராய்கிற காரியம். இதுக்கு பிற்பாடு பார்க்குறோம் இந்த கேள்விகள், அதாவது அந்த அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணல உள்ள கேள்விகள், அதுக்கான பதிலை தேட வேண்டும். அது தேடினா கண்டுபிடிக்க ஒரு தேடும்படியான உற்சாகப்படுத்தும்படியான ஒரு காரியம். ஆகவே தயவுசெய்து இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க எத்தனையோ முறை அழைச்சாச்சு, வந்து பார்ப்பணும் பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு இறுதி கிடைக்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் வந்து இலவசமாக கிடைக்கிற, எளிதாக கிடைக்கிற காரியங்களை நம்ம இருக்கும்போது பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தயவுசெய்து அப்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாட்களிலே, சென்ற நாட்களிலே யூத் மீட்டிங் நன்றாக நடைபெற கிருபை செய்தார். குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் அதெல்லாம் பற்றி பேசுகிறோம். நான் வந்து ஃபேஸ்புக்கில் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் கிடையாது. ஜஸ்ட்டு எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு, குறிப்பாக யூத் இருக்காங்கன்னு நான் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். சர்ச்சை முடியாமல் நான் பார்த்து பேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல் இப்பொழுது நம்ம இன்றைய நாளில் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இது தேவ நியமம். ஹல்லேலூயா.
என்ன ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்தார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன, அதனால் வரக்கூடிய பலன் என்ன என்பதை நாம் அறிஞ்சு, அதை அறிஞ்சாதான் நம்ம அதை ஒழுங்காக தகுதிப்பட்டு நம்ம அதை செயல்படுத்த முடியும். அப்படி பண்ணும்போது மாத்திரம்தான் நமக்கு பலன் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாள் காலை ஜெபத்திலும் ஆண்டவரே உம்முடைய தியாகம், உம்முடைய அன்பு, என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உமக்கு நன்றி என்கிற ஒரு வார்த்தையை தயவு செய்து உங்கள் அதிகாலையில் ஜெபத்தில் சொல்லி, ஆண்டவரே நீங்கள் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என் கூட இருக்கீங்க இன்னைக்கு என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் புறப்பட்டு செல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமை, கிருபை, இரக்கம், தயவு நம்மளோட இருந்து பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நாம் இதற்கு ஆயத்தப்படுகிற வேளையில் இந்த ஒரு காரியத்தில் நம்ம தெளிவாய் அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து என் பாவனுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டாருங்கிற ஒரு காரியத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு உணர்ந்து, இதனால் வரக்கூடிய நம்மை திருத்தி கொண்ட காரியங்கள் நிச்சயம் அவசியம். எந்த ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்தோமோ நம்ம திருத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்களுக்கு, என்னுடைய அக்கிரம சிந்தனை, அது ஆண்டுக்கு பிரியமில்லாத சிந்தனை, அதே போல் என்னுடைய ஆவி, என்னுடைய வாயின் பேச்சாய் வெளிப்படுகிற என்னுடைய ஆவி, என்னுடைய ஏவுதல் கிரியையிலே வெளிப்படுகிற காரியங்கள் பாவங்களாக வெளிப்படாதபடிக்கு ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 23 விதமான பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடலையோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை ஆராதித்து மரியாதை கொடுத்து உயர்த்தலையோ, அல்லேலூயா, அவனை எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கவில்லையோ, ஆண்டவரே என்னுடைய பலத்தால உம்முடைய பலத்தால தான் முடியும் என்று சொல்லி ஆண்டுடைய பலத்தை சார்ந்து கொள்ளலையோ, சாத்தான் அவன் இருதயத்தை ஆட்கொள்ளுவான். அல்லேலூயா. இந்த உலகம் இன்றைக்கு அளவுக்கும் சாத்தாங்கள் இருக்குது. இந்த உலகத்தை எப்படி ஆண்டவர் படித்து ஆதாமுக்கு கொடுத்தாரு, அவங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ கிருபையை, அன்பை, சமூகத்தை இழந்தாங்க. பிசாசு இந்த ராஜ்யத்தை இன்னைக்கு வச்சுருக்கான். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம மீட்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்தாங்க. ஆகவே அவருடைய வழி, அவருடைய வார்த்தை தான் நமக்கு ரட்சிப்பின் வழி, விடுதலையின் வழி, பாவ மன்னிப்பின் வழி. அந்த வழியை அறிந்து அதை நம்ம புரிந்து நமக்குள்ள செயல்படுத்துகிற காரியம், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு உண்மையும் உத்தமாய் செவி கொடுக்கிற ஒரு காரியம். அதில் எப்பொழுதும் உண்மையாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற காரியம். ஒப்பு கொடுக்காத யாவருக்கும் ஆண்டுடைய கிருபை கிடையாது, ஆண்டுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அந்த பிள்ளையாகிற கிருபை, மற்றபடி குருவோட இருக்க ஆண்டு கிருபை செய்தார். அவர் நல்லவர். அவருடைய நல்ல குணத்தை அற்பமாக எண்ணாதபடிக்கு, அவமதிக்காதபடிக்கு, நிர்விசாரமாக இருக்காதபடிக்கு உணர்ந்து அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்ம மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம ஆண்டுடைய பிள்ளையா, ஆண்டுடைய ஜனமா, பரிசுத்த கூட்டமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம நித்திய ஜீவனுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு உரியோலாக காணப்படுவோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்து உணர்ந்து உன்னை ஒப்பு கொடுத்தா இதில் எடுங்க. வேதம் எச்சரிக்கிறது, இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நீங்கள் அறியணும். இந்த இப்படிப்பட்ட கிருபைகளை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் உடன் சுதந்திரவாளியாக, உடன் உறுப்பாக, ஆண்டவர் சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நம்ம வர வேண்டும். மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் உரிகள் என்கிற நம்ம பார்க்குறோம். யூத அந்த பரம்பரையில் வந்த அந்த 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 விசுவாசம், அந்த அந்த நோக்கம், அந்த சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் உரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வச்சு அவருடைய வழியை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இதில் ஒழுங்காக இதில் கலந்து கொள்ள முடியும். ஆனால் ஹல்லேலூயா, இதெல்லாம் சிந்திக்காதபடி, நம்ம கலந்து கொள்ளாதபடிக்கு நம்ம இந்தாண்டு கடந்த வாரத்தில் நம்ம எப்படி நடந்தோம், கடந்த மாதத்தில் எப்படி நடந்தோம், ஆண்டுக்கு பிரியமாக நடந்தோமா, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுட்டு அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறணுமா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பந்தியில் கலந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை அவமதிக்கிறவன் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆகவே சடங்காச்சாரம் இல்லை, ஆணுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்கள் இதில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின நியமம், அதற்கான நோக்கம், அதற்கான தகுதிப்படுதல், அதற்கான ஆசீர்வாதங்களை நாங்கள் புரிந்து
அறிந்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளே செயல்படுத்தி உண்மையாய் தகுதிப்பட்டு இதில் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மாதத்திற்கு ஒரு முறை இதில் கலந்து கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்ற நாட்களிலே நமக்கு பிரியமில்லாத சிந்தனை, பேச்சு, பிரியமில்லாத உமக்கு முதலிடம் கொடுக்காத காரியம், இப்படிப்பட்ட நீர் அறிவுறுக்கிற பிரியமில்லாத உமக்கு பிரியமில்லாத காரியங்களாம் எங்களை எல்லாரும் விட்டு எடுத்து போட்டு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வசனத்தில் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக என்னை மாற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் அங்கீகரித்து இந்த பந்தியில் பங்கு பெற கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த பந்தியில் அற்பம் பிக்கப்படும்போது நாங்கள் எல்லாரும் சிந்திக்கட்டும். என்னுடைய பாவங்களுக்காக உம்முடைய சரணம் பிக்கப்பட்டதுன்னு சொல்லட்டும், அறிக்கை செய்யட்டும், அதுக்கு நன்றி சொல்லட்டும். அதே போல் எங்களை பாவத்துக்கான தண்டனைக்கு நாங்கள் தான் ரத்தம் சிந்தணும். எங்கள் ரத்தம் பாவமான ரத்தம், பாவமுள்ள ரத்தம், பரிசுத்த ரத்தம் கிடையாது. ஆகவே நீர் எங்களுக்கு உடைய பரிசுத்தத்தை சிந்தனை அப்படின்னாலே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி, அப்பா நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டு உண்மை பின்பற்ற ஒப்பு கொடுத்த அப்படின்னால அல்ல உண்மையாக இருக்க அப்படின்னால நாங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தையினால நியமத்தினால என்னை ஒப்பு கொடுத்ததுனால பரிசுத்தமாகிற அந்த அனுபவத்தை கொடுத்து பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள, இந்த பந்தியில் கலந்து கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஊருக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி எப்பொழுதும் ஆண்டவரே வானத்தை பூமியையும் படைத்த ஆண்டவர், என் சிந்தனையை பார்க்குறீங்க, பார்க்க வல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நியாயத்திற்கே கொண்டு நிறுத்த வல்லவர். எங்களுடைய பேச்சை குறித்து, எங்களுடைய ஆவியை குறித்து நீங்கள் அறிந்தவர் என்று சொல்லி, நியாயத்திற்பிலே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பயத்தோடு பக்தியோடு உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இல்லை பங்கு பெற எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, நீ உங்களுக்கு பிரிய இல்லாத எல்லா காரியங்களும் உணர்த்தி ஆண்டவரே அறிக்கை செய்து விட்டு விடாமல் உங்களை பின்பற்றவும் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தோடும் கூட கலந்து கொள்ளாதபடி நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளும்படி ஆட்சி வைக்கிறோம். உடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய அன்பை அற்பமாக எண்ணாதபடிக்கு, நிர்விசாரமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே, உண்மை ஒரு ஏமானியை போன்று நாங்கள் ட்ரீட் பண்ணாதபடிக்கு, நீர் பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் இஷ்டத்துக்கு நடக்காதபடிக்கு ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் உமக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி எனக்கு கிருபை தாங்க, அறிவு தாங்க, உணர்வு தாங்க. இந்த பந்தியில் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 31 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பான பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு உன்னையும் உத்தமாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்துக்கிறோமா நடக்கிறோமா என்று நிதானித்து அறிந்து இல்லை கலந்து கொள்வோம். ஆகவே அப்பத்தை பிற்கும்போதும் என்னுடைய மூடிய சரனுக்காக பிற்கப்பட்டது என்று அறிக்கை செய்து நன்றி சொல்லுவோம். ரத்தம் இந்த பானம் பண்ணும்போதும் அவருடைய மூடிய பரிசுத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, நமக்கு நன்றி என்று சொல்லி இல்லை கலந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது தப்பனே, உம்முடைய இரக்கம் எவ்வளோ பெரியது தப்பனே. உலகத்தில் உள்ள எந்த அன்பை காட்டிலும் ஜீவனை கொடுத்த நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் உம்முடைய அன்புக்கு முரணம் கொடுக்காம வேறு யாருடைய அன்பையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடி, யாருடைய அன்புக்கும் முரணம் கொடுக்காதபடிக்கு உமக்கே, உம்முடைய அன்புக்கு, உம்முடைய வார்த்தைக்கே முரணம் கொடுக்கறதுக்கு தானே புத்தியை உணர்வை தாங்க ஆண்டவரே.
ஆம் தகப்பனே, ஜீவனை கொடுத்து நரகத்திற்கு மீட்ட நல்ல மீட்பரை ஸ்தோத்தரிக்கிறான் தகப்பனே. நித்திய நரகத்துக்கு போதபடி நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வரலன்றா, நீங்கள் ரத்தத்தில்ன்றா நாங்கள் நித்திய நரகத்துக்கு நியாயீர்க்கப்பட்டு போவோம் தகப்பனே. நீங்கள் உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை மீட்டிங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நல்ல மீட்பரே உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இக்கட்டு நெருக்கத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உளையான சேட்டிலிருந்து மீட்டுக்கொண்டு நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான என்னுடைய பலவீனங்கள், வியாதிகள் மீட்கிற நம்முடைய வல்லமைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய மீட்பின் வல்லமை ஆண்டவரே செயல்படும்படி நாங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய கிருபை இறக்கத்துக்காக செஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி போடுகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் நீங்கள் கொடுத்த இந்த பாவ மன்னிப்பின் வழியை, சத்தியத்தை நாங்கள் எங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு நாங்கள் முதல்ல எங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண, அதை செயல்படுத்த ஆண்டவரே ஒரு நல்ல அனுபவத்தை, உண்மையாக செயல்படுகிற காரியத்தை தரும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் இப்படியாக எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி மற்றவர்களுக்கு சாட்சியை அறிவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பலன் தாங்க ஆண்டவரே. வெட்கத்தை விட்டு ஆண்டவரே தைரியமாய் பேச ஆண்டவரே, கேட்கிறவர்கள் விசுவாசித்து நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் எல்லாரும் நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இப்படி தயவுள்ள சித்தம் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிட்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம எல்லாம் எழும்பி நின்று காணிக்கை பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக செமனோ, செய்திக்காக செமனோ சோரன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பொற்செல்வனுக்காக ஜெபனே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக, நல்ல நாளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய பாதத்தில் எங்களை அழைத்து வந்தீர். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை உணர வைத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வெளியிலும் கூட நீர் கொடுத்ததிலிருந்து எடுத்து உமக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அது உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவும்படியாக ஜெபிக்கிறோம் நாதா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்க செல்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் விசுவாசத்திலும் ஆவிக்குரியத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, எங்களை மீட்டு பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நரகத்தின் எல்லா தண்டனைக்கும் நித்திய அக்கினிக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்ட உம்முடைய சிலுவை இரத்தத்தின் விடுதலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கணும். தகப்பனை இப்பொழுதும் இந்த தியான விலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. சத்தியம் உங்களை விடுதலாக்கி சொன்னீங்களப்பா. அநேக சத்தியங்களை நீங்கள் இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அந்த சத்தியத்தை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதன் மகிமையை பலனை ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளும்படியாக அனுபவிக்கும்படியாக அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி சத்தியத்தின் மேலே அழியாத நிச்சயத்தின் மேலே முழு நம்பிக்கை வைத்து செயல்பட கிருபை செய்யுங்க. கேட்கிற வசனங்களை கவனித்து கேட்கவும் அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்துக்கு பஞ்சமில்லை, ஆனால் கீழ்ப்படுகிற ஜனங்கள் கொஞ்சம் தகப்பனே. நாங்கள் அப்படி இல்லாதபடி, எங்கள் சபை மக்கள் இப்படி இல்லாதபடிக்கு கருத்தாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே நீங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அடியை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தினாலே விடுதலை. அநேக சத்தியங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சத்தியங்கள் அநேகமாக இருக்கிறது. அந்த சத்தியங்களை நாம் அறியும்படிக்கு தேட வேண்டும். அல்லேலூயா. சபையில் ஆண்டுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, வாரம் நல்லது. இதையும் தாண்டி நம்முடைய வீட்டில் போய் கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக டாப் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வழி என்னவென்று அந்த நோக்கத்திலே தேட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பயமாக இருக்குது, பைபிள் வாசிக்கிறேன், அப்படி இல்லை. எனக்கு எப்படியாவது ஒரு வசனம் வாசிட்டு போகணும், அப்படி கிடையாது. நித்திய ஜீவனுக்கு போகும்படி பரலோகத்துக்கு போகக்கூடிய இயேசு கிறிஸ்து சொன்ன வழியை, அது எப்படிப்பட்ட வழி, அதுக்கு நான் எப்படி போகணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, செய்ய சொன்னதை எப்படி செய்யணும் என்கின்ற ஒரு காரியங்களை நம்ம கண்டுகொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது, அது மாறாது. ஹல்லேலூயா. உண்மை மாறலாம், ஆனால் சத்தியம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமானது, மாற்றம் இல்லை. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் நித்தியமானவைகள், அது மாறாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களில் என்னது, இந்த 2 சத்தியங்களை இந்த நாளிலே அதிகமாக நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாட்களிலே நடத்தினபடினாலே உணர்த்தினபடினாலே 2 சத்தியங்களை இந்த நாட்களில் ஒரே இந்த ஒரு சத்தியத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த சத்தியம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் வேத வசனத்திற்கு உட்பட்டவைகள். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த சத்தியத்தை அறியும்படிக்கு முதலாவது நம்ம யாரை பார்க்க வேண்டும் என்றால், சொல்லுங்க, எந்த ஒரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னாங்க அப்படின்னா அவங்க முதல்ல நமக்கு சொல்லி காட்டியிருப்பாங்க, செய்து காட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் உலகத்தில் எத்தனை சபை பிரிவுகள்? இயேசு கிறிஸ்துவை பார்க்காதனால, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்காதனால. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைக்கு தெளிவு வேணும். என் வாழ்க்கையில் எனக்கு முன்னுதாரணமாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் பார்ப்பேன். கையெழுத்து எல்லாம் சொல்லுங்க. எனக்கு சந்தேகம் வருது, பைபிளில் இயேசு கிறிஸ்துவை தான் பார்ப்பேன். முதல்ல அவருடைய வார்த்தையை பார்ப்பேன், அவர் எப்படி சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும். குழப்பம் வராது. அல்லேலூயா. குழம்பி பிறந்தவங்களுக்குலாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பார்த்தா தெளிவு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம், ஹல்லேலூயா, கொடுத்தலை குறித்த சத்தியம். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு சத்தியம் இருக்கா? இருக்கா இல்லையா? அது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, அப்போ அதில் எதை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்கு கொடுத்தார்.
தனக்கென்று படைத்த உலகத்தை, தனக்கென்று படைத்த ஆசையை படைத்த உலகத்தை நல்லது என்று கண்டு மனுஷனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுப்பதில் அவர் போல வள்ளல் யாரும் கிடையாது. நம்முடைய தரித்திரத்தில் நமக்கு கொடுக்கிறவர், ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவரே. இன்றைக்கு தேசத்துக்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா என் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்முடைய கையின் பேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பலன் தரல அப்படின்னா சிக்கா வீட்டில் படுத்தே கிடக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஷீட்டை கழிச்சு போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. நீ வேலை பார்த்தது போதும், ரொம்ப நன்றி, நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்றாங்க. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கொடுத்தலை குறித்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் போல அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை போல அல்லேலூயா கொடுக்கிற வள்ளல் உலகத்தில் யாரும் கிடையாது. தனக்கு பிடிச்சதை கொடுத்தாரு, உலகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படி ஆளுகையை கொடுத்தாரு. கொஞ்சம் அரகர மனசோட கொடுக்கல, எப்போ உலகத்தை நீ ஆண்டுகொள் என்று மனுஷனுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, என் ஆண்டவர் கொடுப்பதில் வள்ளல். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளும் கொடுக்கிற காரியத்துக்கு ஏன் கொடுக்கணும், என்ன நோக்கம் என்பதை அறிஞ்சு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சிலுவையில் கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஆவி ஆத்மா சர்வம் முழுவதையும் உலக மக்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, உலக மக்கள் எல்லாருக்கும் அவருடைய பாவ மன்னிப்புக்காக கொடுத்தார். அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்கணும், தெரியும், கொஞ்சம் வசனங்களை வாசிப்போம். என் ஆண்டவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சர்வத்தை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது கொடுத்தது மாத்திரம் இல்லை, நமக்காக பாடுபட்டார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தம்முடைய சரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சபையில் ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இதை தவிர தங்களுடைய இஷ்ட நேரங்களை செலவழித்து இது ஆண்டுடைய ஊழியம், ஆண்டு நமக்கு மகிமை என்று செலவழிக்கிற பிள்ளைக்காக நான் ஆண்டை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பிபிஎஸ் எடுத்த சிஸ்டர்ஸ், யூத் மீட்டிங் எடுத்த சிஸ்டர், அது மாத்திரம் இல்லை, பைபிள் காலேஜில் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்கும்போது, எழுதி கொடுக்கும்போது, எப்போலாம் கொடுங்க பாஸ்டர், டைப் பண்ணி தரேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் ரொம்ப பிஸியாகி போச்சு, மறந்தே போச்சு. நேற்று நைட்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஐயோ பண்ணலையே, நைட்டு 10 மணிக்கு எழுதி ஸ்கேன் பண்ணி கொடுத்தேன், நான் அனுப்புகிறேன். சாரி சிஸ்டர். பாஸ்டர் நீங்கள் எப்போலாம் கொடுங்க பாஸ்டர், நான் பண்ணுறேன். இப்படிப்பட்ட பிள்ளைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் தமிழ், இங்கிலீஷு, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நைட்டு 12:30 வரைக்கும் உட்காந்து டைப் பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருத்தப்பட்டேன். அல்லேலூயா. என்னென்னா நேற்று ஒரு லேடி என் காரில் அடிச்சுட்டு, அல்லேலூயா, ஆனால் நேரம் ஃபுல்லாக போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போகணும்னு சொல்லிச்சு. போனோம். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அறிவியில் போய் பார்த்து பேசுது, ஆர்கியூ பண்ணுது. அவன் வந்தால் பார்த்துட்டு எவ்வளோ மிஸ்டேக் இல்லைனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே பெரிய மண்டல நிறைய காரியங்கள் உலகத்தில் நம்முடைய நேரங்களை எடுத்துக்கொள்ளதாக இருக்குது. ஆனாலும் இதையும் தாண்டி தங்கள் நேரங்களை ஆண்டவருக்காக செலவழிக்கிற பிள்ளைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ பிரியமானல இப்படி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை, என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்தில் எத்தனையோ அநேக ஸ்தலங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு ஸ்தலத்தை நானும் நீங்களும் இருக்கும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை புதிய எருசலேம் என்று சொல்லி பேரை வெளிப்படுத்த வாசிக்கிறோம். அதை உங்களுக்கு நித்திய காலமாக நம்ம தங்கி இருக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏற்படுத்த போகிறேன்னு சொன்னாங்க, ஏற்படுத்திட்டு வருவேன்னு சொன்னாங்க. ஏற்படுத்தியாச்சு, வந்துட்டு, ஆனால் ஆண்டு வர வேண்டியதுதான் பாக்கி. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அந்த வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுதல். என்ன சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்படுதல். வார்த்தை தெரிஞ்சால் தானே காணப்பட முடியும். சிரத்தையா அது குறித்து தேடணுமே. பலமுறை சொல்லியாச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை டைரக்ட் வார்த்தையை சொன்ன வார்த்தையை வாசிங்க. அதை குறித்து சிந்திங்க, கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா நித்திய ஜீவனை பெற முடியாது, நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் நமக்கு பண்ணி வைத்த பெரிய ராஜ்யத்தை நம்ம நடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் மகத்துவம் உள்ளவர், கொடுப்பதில் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தன்னையே கொடுத்தார், இன்னும் கொடுக்க முடிக்க நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியிலே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. நல்லா யோசிச்சுங்க. ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதில் கணக்கு கேட்பார். இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்காரு, நேரங்களை நமக்கு கொடுத்துருக்காரு.
நம்முடைய நேரங்களை எப்படி செலவழிக்கிறோம்னு சொல்லி கண்டிப்பாக நியாயத்திற்குள்ள கணக்கு கொடுக்கணும். நம்ம எதை பார்க்குறோம், எவ்வளோ நேரம் பார்க்குறோம், இதனால் எந்த அளவுக்கு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு மகிமை, பிறருக்கு மகிமை, அல்லது எந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம், பிறருக்கு நஷ்டம். ஏன்னா பார்க்குறத வச்சு தான் நம்முடைய ஆவியிலே தாக்கம் ஏற்படுது. ஒரு மனுஷன் எதை பார்க்குறனோ அந்த தாக்கம் அவனுக்குள்ள அந்த ஆவியில் ஏற்படுகிறது. 1970 டிவி முதல்ல அமெரிக்காவில் வந்த பொழுது அங்குள்ள சின்ன பிள்ளைகிட்டலாம் கேட்டாங்க, உனக்கு அம்மா அப்பா வேணுமா டிவி வேணுமா? டிவி வேணும். அல்லேலூயா. அம்மா அப்பா வேண்டாம். உலகமே மாறி போச்சு, சுவாப அன்பு இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. ஆகவே பார்க்கிற எந்த காரியத்தினாலும் ஆவி அந்த காரியத்தில் டிஸ்டர்ப் ஆகுது, ஆண்டுடைய வழிக்கு இல்லாமல் போகுது, நம்முடைய ஆசை எல்லாம் மாறி போகுது. ஆகவே ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்க பேச செய்கிறது. ஆகவே நம்ம பார்க்கிற கண்ணி நிச்சய பாவம் என்று வேதம் சொல்கிறது. அது என்றால் உண்டானதல்ல, பிதாவால் உண்டானதல்ல, உலகத்தால் உண்டானது என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கணக்கு பார்க்குற ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். முக்கியமான ஒரு காரியம், எதை அதிகமாக கொடுத்தாரோ அதே அதிகமாக கேட்பார். நம்முடைய நேரங்கள் எப்படி செலவழிக்கப்படுகின்றன. பைபிளை தூக்க மனசு இல்லை, அல்லேலூயா, கீழ்ப்படிய மனசு இல்லை. கடந்த நாட்களிலே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணம் செய்துட்டு அதிக டைவர்ஸ் என்று பேச்சு வந்தது. கிறிஸ்தவமே ரொம்ப மாறி போச்சு அப்படின்னாரு. எப்பா, ஆண்டோடைய வழியை கிறிஸ்தவத்தை பற்றி பேசாத. கிறிஸ்தவத்தில் சொல்லி கொடுத்த காரியத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கான தான் இந்த காரியம் வந்தது. வசனம் தெரிஞ்சு புரியணும் இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியாத ப்ராப்ளம் இங்கே இருக்குது, இதனால வந்த ப்ராப்ளம் என்று சொன்னபோது வாயை பற்றிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காரியம், கீழ்ப்படியாமல் நிச்சய ஜீவனை பெற முடியாது. கருத்தாய் கை கொள்கிற ஒரு காரியம் இல்லாமல் எந்த மனுஷனும் போக முடியாது. இந்த காரியத்தில் உண்மையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக தம்மையை கொடுத்தார், உலகத்தை கொடுத்தார் என்று பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஆளுகையை கொடுத்தார். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ராஜா ராணியே மனுஷனாகிய ஆதாம் எவ்வளோ என்று பார்க்குறோம். இப்படி உலகத்தை படைத்து கொடுத்த நம்முடைய ஆண்டவர். தெரியாத வசனம் இல்லை, மறுபடியும் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். என்ன அர்த்தம்? இந்த ஆதாமும் ஏவாளும் சொன்னால் பறக்கிற, நடக்கிற, ஓடுகிற எல்லா விலங்கும் கூட அவங்க சொல்படி கேட்கும், அவங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டுடைய ஒரிஜினல் படைப்பு. என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை மீறி பிசாசின் தந்திரமான வார்த்தைகளுக்கு தங்களை செவி கொடுத்த, அந்த ஏமாற்றுத்தனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டுடைய தேவனுடைய வார்த்தைக்கு மதிக்காத, மரியாதை கொடுக்காத, முன்னம் கொடுக்காத, முக்கியத்துவப்படுத்தாத ஆதாம் ஏவாளை மீறினாரோ பிசாசுடைய ஆட்சி உலகத்துக்கு வந்தது. இந்த மிருகங்களுடைய எல்லா குணமும் மாறி போச்சு. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி உண்டாகும் பொழுது மறுபடியும் இந்த ஆண்டவருடைய மகிமை இந்த உலகத்தில் கடந்து வரும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம பார்க்குறோம், ஆடும் ஓனையும் ஒருமித்து வாசம் பண்ணும். அல்லேலூயா. 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சரி, 65:25 வாசிக்கலாம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசால் மாற்றப்பட்ட மனுஷனுடைய குணங்கள், விலங்குடைய குணங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய மகிமையில் 1000 வருட அரசாட்சியில் மறுபடியுமாக அவளுடைய சுவாபங்கள் எல்லாம் மாறும். சரி, இருக்கட்டும், போதும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் போதும். சரி, அப்போது ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். மனுஷன் தன்னுடைய இச்சையினால்
ஆண்டுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால, அது விசுவாசிக்கிறதுனால பிசாசுடைய வார்த்தைக்கு கேள்வி கொடுத்து தன்னை செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை விட்டு பிரிஞ்சான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து பிதாவோட ஒப்புரவாகலின் ஊழியத்தை செய்யும்படிக்கு கொடுக்கும்படிக்கு தம்மையே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிகிற ஒரு காரியம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்படி கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களையே கொடுக்கணும். இந்த சரீரம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்தது, நம்மகிட்ட உள்ள ஆவி ஆத்மா சரீரம் அவர் கொடுத்தது. ஆனால் பறக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வாது சூது அறியாத பிள்ளை இருக்காங்க. வளர வளர அவளுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சோபம், அம்மா அப்பாட்ட இருந்து இருக்கிற கெட்ட குணமும் வருது, நல்ல குணமும் வளருது. இப்படி வளர்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இது ஆண்டுக்கு உரியது என்று சொல்லி பிசாசுக்கு எல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டுக்கு பிரியமான பலியா, இயேசு கிறிஸ்து தன்னை பிரியமான பலியா நமக்கென்று ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய சிந்தனையை, பேச்சை, ஆவி பேச்சை, நம்முடைய சரீரத்தை அவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இது முதல் காரியம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவங்க நமக்கு அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சிலுவையில் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவை ஆண்டு கொடுத்த இந்த சரீரம் நமக்குரியதில்ல, அது ஆண்டுக்குரியது. அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12 வாசிக்கலாம். 12:1 வாசிங்க. உங்கள் சரீரங்களை, அப்படின்னா சரீரத்தில் இருக்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் சேர்ந்து பரிசுத்தமும். பரிசுத்தம்னா என்ன? ஆண்டுடைய வார்த்தையே சத்தியம், அதான் பரிசுத்தம். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை தான் பரிசுத்தம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஆண்டவர் விரும்பாத அசுத்தம் விட்டு வெளியே போகுது. அந்த வசனம் தொடர்ந்து கிரியை செய்யும்போது பரிசுத்தம் ஆகிறோம், பரிசுக்கு மேல் பரிசுத்தம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த பரிசுத்தில் பூரணப்படும் போது நீதிமான் ஆகிறோம், அந்த உத்தமன் ஆகிறோம். இப்படிப்பட்ட ஸ்டேஜில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட எல்லாம் பூரணப்பட வேண்டும். அப்போது இது எப்போ சாத்தியம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் சாத்தியம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 2 படி கண்ணும் கருத்துமா பொன்னை போல பொருளை போல உலகில் விளைவிப்பது என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது தான் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு வரும். அப்பொழுது அவர் அறிவை நம்ம அடைவோம். இப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும். அப்போது நம்ம தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக மாறுறோம். இப்படிப்பட்ட பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அனுபவம் இல்லை அப்படின்னா நிச்சயம் பெற முடியாது. ஆகவே நம்முடைய சிந்தனைகள், பேச்சுக்கள், செய்கள் எல்லாம் ஆண்டுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குற ஒரு காரியத்தை உண்மையாக செய்ய இன்னிருந்து ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை காண்பீங்க. அல்லேலூயா. இது என்னுடைய வார்த்தையல்ல, இது உண்மையாக ஆண்டுடைய கிரமமாய் தேடுகிற ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தரை தொழுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது தலையாய கடமையாக இருக்குது. அதே போல் இந்த புதிய ஏற்பாடில் என்ன கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இந்த அநேக காரியங்களை தங்களுடைய லாபத்துக்காக இது பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று சொல்கிற ஒரு கள்ள கூட்டத்தை பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட கருத்தில் நிதானித்து அறியாதபடிக்கு ஜனங்களுக்கு அறிவு கிடையாது. யார் எதை சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை சொல்லும்போது அதை மாத்திரம் நம்புது. அவங்களுக்கு தேடி பார்க்குற ஒரு சுய புத்தி இல்லை, சிந்திக்கிற சுய புத்தி இல்லாதனால எந்த மனுஷன் பிசாசு மூலமாக ஏமாத்துற சத்தியத்தை கொடுத்தாலும் அந்த ஏமாத்துற அந்த கருத்தை நம்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் அதான் அல்டிமேட் கடைசி. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா பழைய ஏற்பாடில் தம்முடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்களுடைய வேலை ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும் என்று சொல்லி இவர்களுக்கு தசம பாகத்தை நியமித்தார். பேர் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/10. அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர். அவருடைய ஊழியத்தில் நடைபெறுவதற்கான தேவைகளை இப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று தேவன் நியமித்தார். அல்லேலூயா.
அப்போ அந்த ஆசாரியர்களுக்கு பங்கு கிடையாது. மற்ற 11 கோத்திரத்துக்கு நிலம் உண்டு, அவங்க விளைய செய்யலாம், அவங்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் ஆசாரிய ஊழியம், லேவியர் ஊழியம் அந்த ஆண்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டியதாக இருப்பதனால அவங்களுக்கு இந்த நிலத்துலலாம் பங்கு கிடையாது. ஆனால் நிலத்தில் உழைத்து பங்கெடுக்கிற ஜனங்கள் அவளுக்கு ஆசாரியர்களுக்கென்று, லேவியர்களுக்கென்று, பாடகர் குழுவுக்கென்று 10% ஆகிய தசம பாகம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தன் சொல்கிறான் இது பழைய ஏற்பாட்டுக்கல்ல அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க இதை குறித்து? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 22:21, மார்க்கு 12:17, லூக்கா 20:25. அல்லேலூயா. தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள். ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகணும், அதுக்கு நம்ம வரி கொடுக்கணும். பழைய காலத்தில் ராஜா ராணி முறை இருந்தது. இப்போ கவர்மெண்ட்டு, ஜனநாயக கவர்மெண்ட்டு, நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம டேக்ஸ்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் அதை ஆதரிக்கிற, கைத்தட்டுற மக்கள் அநேகம் பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ராயனுடையதை தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். எது தேவனுடையது? ஆண்டு தெளிவாக சொல்லிருக்காங்க, 10ல் ஒரு பங்கு ஆண்டுடைய அந்த ஆலய அந்த ஃபங்க்ஷன் ஆகும்படி, அவங்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படி அவங்க பகுதியை நீங்கள் 10ல் ஒரு தசமமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ அங்குள்ள ஆசாரியனுக்கு வேலை கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆண்டு எனக்கு வேலையை கொடுத்துருக்கார். நாங்கள் ஒரு நாளும் காசு வாங்கினதில்லை, காசு எதிர்பார்க்கறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையில் பாடகர் குழு இருக்குது, ஊழியங்களை சேர்ந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருமே காசுக்காக பண்ணுறதில்ல, தங்களை ஒப்பு கொடுத்து பண்ணுறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஃபங்க்ஷன் வேறு. அல்லேலூயா. ஆனால் ஆலயம் நமக்கு கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஆலயத்துக்கு ஒரு மாதத்துக்கு 38,000 என்ன வாங்குறாங்க? வாடகையாக வாங்குறாங்க. அது ஒரு பெரிய ஏமாத்தத்தனம். அல்லேலூயா. இதெல்லாம் பேசும்படிக்கு இங்கே நியாயம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அதை செலுத்துக்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. இதை வாழ்நாள் முழுவதும் நம்ம கட்டியிருக்க முடியாது. இப்போ இருக்கிற ஜனங்கள் நம்ம ரிட்டையர்ட் ஆகிடுவோம். அல்லேலூயா. நேற்று கூட வந்து சொல்லிட்டு போனார், இந்த நல்ல வேலை, அருமையான வேலை, ஹையர் பொசிஷன் வேலை. அல்லேலூயா. இந்த யுத்தத்தினால 70 மில்லியன் நீங்கள் 85 மில்லியன் நீங்கள் டேர்ன் ஓவர் கணக்கு 17 மில்லியன் தான் வரைக்கும் இதுக்கு நடந்திருக்குது. இப்போவுமே 10 மில்லியன் ஆரம்பித்தாச்சு. அல்லேலூயா. என்கிட்ட சொல்ல, ஆனால் நானே பேர்லாம் வச்சுருக்கேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் நிலைமை. அல்லேலூயா. ஆகவே பிரியமானது, எப்படி நிலைமை இருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு யாருடைய இருதயத்தை ஏவினாரோ அவளை கொண்டு எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சரி, அது மாத்திரமல்ல, இதே புதிய ஏற்பாட்டில் நீங்கள் லூக்கா 11:42 வாசிங்க. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தாலாம், மறுகுதொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுவீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை வெற்றி விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்த்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள படிக்க வேணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஆண்டவருக்கு நான் அதிகமாக காணிக்க கொடுப்பதில்லை, அப்பொழுது போகும்போது கொடுப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அநேக நஷ்டத்தை சந்தித்தேன். நான் யோசித்தேன், எனக்கு அப்படிப்பட்ட சத்தியம்லாம் தெரியாது. முதல்ல எங்கள் சர்ச்சில் அப்படிலாம் சொல்லியிருக்க கிடையாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற சர்ச்செல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு வந்த சர்ச்சு, வெள்ளைக்காரன் தான் கஷ்டப்பட்டு காரியங்களை கொண்டு வந்தான். அதுவே சாதாரண காணிக்கப்பட்டு போயிடுது. இப்படிப்பட்ட நாட்களில் அநேக நஷ்டங்களை சந்தித்த பிற்பாடு தசமபாகம்ங்கிற கருத்தை கொடுத்து நான் தேட ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது ஆண்டவரெலாம் ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக. ஆகவே என்ன பண்ணேன், ஒரு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு நான் போய் என்ன வேணும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஒரு பெரிய டேபிள் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் புதுசாக கட்ட அது ஆரம்பிச்சிருந்த சர்ச்சு. ஹல்லேலூயா. அவளுக்கு போய் நான் நேரடியாக போய் ஒரு கொல்லத்தை போய் மரக்கடையை பார்த்து பெஸ்ட்டு மரம் என்னது என்று சொல்லி பார்த்து அந்த மரத்தில் ஒரு டேபிள் செய்யும்படி செய்து அதை டெலிவரி பண்ணும்படியாக அந்த காரியத்தை முதலாக ஆண்டுடைய ஆலயத்துக்கு செய்தேன். இன்றைக்கு நமக்கு ஆலயம் கட்டுகிற காரியத்தில் இவ்வளோ நாள் கொடுத்த பணங்கள் கலெக்ட் ஆனது கொஞ்சம், மிச்ச ரிசர்வ்லேருந்து நிறைய கொடுக்க கிருபை செய்தார். அல்லேலூயா.
நம்ம சர்ச்சில் மாத்திரம் இந்த பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த மாட்டோம். ஏன்னா அது பெரிய செலவு, நமக்கு அது தேவை. எப்படி ஆனாலும் இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு வரும் என்று சொல்லி காத்திருந்தோம். ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் உமக்குரியதை கொடுக்கும்படிக்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, என் கையின் பேச ஆசீர்வதிங்க. நான் மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கணும், அழுதுகிட்டு இல்லை, அடக்குற மனசு இல்லை. கர்த்தர் தான் எனக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தராரு, எனக்கு சுகபலன் தந்தார். ஆகவே நான் உமக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அதுக்கான கிருபைகளை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. புதிய ஆலயத்திலும் அதிகமான ரேட்டு. இதை எழுப்பி பேசுனது ஒரே ஆள் நம்ம சபையிலேருந்து தான், நான் தான் பேசினேன். அல்லேலூயா. ஆனாலும் கூட எனக்கு நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட எதிர்கேள்வி கேட்ட ஆள் வேறு. ஆனாலும் கூட பிரியமில்லை, இன்றைக்கு வரைக்கும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசுகிற ஆட்கள் நம்ம ஒருத்தர் தான். கர்த்தர் நல்லவர். எனக்கு பெரிய ஆச்சரியம், மற்ற பாஸ்டர்லாம் ஏன் இப்படி ஒடுங்கி போயிருக்கான்னு எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா 2 சர்ச்சில் தாமதமாக காரியம் அது பெந்தேகோஸ்தே சபை, ஏஜி சபை. இந்த காரியம் தான் அவங்க முதலே போதிக்கப்பட்டு அந்த சபையினாலே போனாலே அந்த காரியம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சபை அப்படி இல்லை. பல்வேறு மக்களை கொண்டு வந்த சபை, கூட்டி வந்த சபை. யாராவது சபைக்கு போகாத மக்கள்லாம் போய் அழைச்சி விசுவாசித்து அவங்களை சுவிசேஷம் சொல்லி கூட்டு வந்த சபை. அல்லேலூயா. அவன் இப்படிப்பட்ட காரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் படிக்க வேண்டும். ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இந்த தத்துவம் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. எனக்குரியதுனா யாருக்குரியது? லேவியருக்கும் அந்த ஆலயத்தின் ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடப்பதற்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்குமான ஒரு காரியம். ஏனென்றால் அவங்க அதுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானது, ஆண்டவர் சகரியால ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க என்று சொல்லி. அது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. நீங்கள் என்ன கொள்ளடிச்சிங்க என்று சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், எவ்ரி டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்கள் ராபரி, வழிபோக்க கொள்ளைக்கார மாதிரி எனக்குரிய நீங்கள் அடிச்சு போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாங்க. அது சரியான டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாங்க நிறைய கருத்தில் போல நீங்கள் திருந்தணும். ஏற்கனவே வாசனம் லூக்கா 11:40 நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். கொடுத்தா மட்டும் காணாது. சில பேர் ஆலயத்துக்கு வரமோ இல்லையோ, அல்லது வருவாங்க, அல்லது காணிக்க மட்டும் கொடுத்து தங்களில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்குது. அதனால தான் ஆண்டவர்களுக்கு எச்சரித்தார், நீங்கள் நியாயத்தை படிக்கணும், தேவ அன்பு செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை சொன்னார். தசமபாகமும் கொடுக்கணும், இது குணத்தையும் ஆண்டுக்கு பிரியமாக மாற்றணும் என்று சொன்னாங்க. இதே ஆண்டவர் மல்கியா 3 எச்சரித்தார். அநேக ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சாங்க. என்ன தான் ஆண்டு சொன்னார், நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்கன்னா என்னுடைய குணம் நான் மாறாதவர். அல்லேலூயா. என்னுடைய அன்பு மாறலை, இரக்கம் மாறலை. ஆகவே நீங்கள் உயிரோடு இருக்கீங்க என்று சொல்லி சொன்னாங்க. வாசிங்க மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. அல்லேலூயா. நான் என்னுடைய அன்பு மாறல, இரக்கம் மாறல, தயவு மாறல, பரிதாபம் மாறல, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கொரோனா வந்தது, நிர்மூலமாகலை. யுத்தம் வந்தது, ஆண்டவனை பாதுகாக்கிறாரு. இன்னும் எத்தனையோ பேத்து மோசநாசம் வருது, அன்னைக்கு உயிரோடு வச்சிருக்காரு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் கூட காலைல எழும்பி ஆண்டவரே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 8வது வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, ஏமாற்றலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், ஏமாற்றுங்க. உண்மை எதிராலே வஞ்சித்தோம் என்று என்கிறீர்கள். தசமபாகத்திலும் தசமபாக மாத்திரம் இல்லை, காணிக்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கிற நான் உங்களுக்கு முன்வாதியாக இருக்கணும். ஒரு தசமாக இல்லை, ஆலயத்தின் நிமித்தம் 3.5 தசமாக கொடுக்க ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம போதிச்சா மட்டும் காணாது, உண்மையாக இருக்கணும். எப்போனாலும் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த காரியத்தினால நீங்கள் சபிக்கப்படலை என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஏமாத்துறதுனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போ இந்த எபிரேய டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், நீங்கள் என்ன கொள்ளையடிச்சிங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தில் ஆலய கட்டுமானம் நமக்கு இருக்கிற அப்படின்னு இல்லை, மற்ற எல்லா சபையாரும் இந்த காரியத்தில் கவனமாக செயல்படுத்துகிறாங்க. நம்முடைய இதில் ஆண்டுடைய வார்த்தையின்படி மனப்பூர்வமாய் உச்சமாய் கொடுக்குற காரியம், ஆண்டவருக்கென்று கொடுக்குற ஒரு காரியம். ஆகவே இந்த நாளில் தசமபாகம் ஆண்டுக்கு உரியது.
அவரே நமக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறார் என்று சொல்லி அதை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குற பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, சபையாராகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியத்தில் கொடுக்க வேண்டிய சத்தியமும் ஒன்று. ஆகவே அதில் நாங்கள் உண்மை மாத்திரம் முன்னுதாரணமாக பார்த்தோம். உம்முடைய ஆவி ஆத்மா சர்வ மாத்திரம் அது மாத்திரம் அல்ல தப்புனே, நீங்கள் அதுக்கு முன்னால் இந்த உலகத்தை நீங்கள் படைச்சி மனுஷனாகி எங்களுக்கு கொடுத்தீங்க. அதை பாவி அது ஆதாமியோடைய பாவத்தினால அதை எழுந்து போனது கூட அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவாகி நீங்கள் நீங்கள் அதற்காக செய்த முயற்சிகள், கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களும் கூட ஆண்டவரே, உம்முடைய நாமமைக்காக நீங்கள் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் என்று சொல்லி நீங்கள் பலன் தரட்டா நாங்கள் சம்பாதிக்க முடியாது தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு நரம்பு மால் ஃபங்க்ஷன் அல்லது ஃபங்க்ஷனல் என்று சொல்லி அவங்களுடைய கரங்களை கால்களை நகட்ட முடியல என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. நீர் எங்களை நன்றாக சுகத்தையும் பலத்தையும் தந்து உழைக்க பலத்தையும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்குரிய இந்த காரியத்தில் நாங்கள் உமக்கு மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்க எங்களுக்குரிய இல்லை தப்பனே, அது உமக்கு உரியது ஆண்டவரே. கொடுக்குற ஒரு மனத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையின் பிள்ளையுடைய பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இவர்கள் நிமித்தம் உங்கள் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுவதாக தப்பனே. இறக்கம் செய்யுங்க. அவங்க மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கத்தக்கதாக அவருடைய கையின் பேசுகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. எங்களுடைய மாத தேவையாகிய 1,02,700 இதுவரைக்கும் எப்படியோ பழைய அக்கௌண்ட்லேருந்து சேமிப்பிருந்து கட்டிவிட்டோம்ப்பா. இனிமே குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே எப்பொழுதுமே காணிக்க வராது தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, சம்பளம் வாங்குற எல்லாரும் கூட இந்த காரியத்தில் என் ஆண்டுடைய வீடு என்று சொல்லி இதற்கு நாங்கள் கரம் கொடுக்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு மனத்தின் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுங்க அப்பா. ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலம் தாங்க, பதவிகளை தாங்க, இந்த வேலை இழப்புகள் வராதபடி காத்துங்க, யுத்தங்களை ஓய பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரம். தேசங்களின் அதிகாரிகளோட பேசுங்க. உன்னை போல பிற நேசிங்கிற முடிய சத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் அவற்றை பேசுங்க, உணர்த்துவீங்க தகப்பனே. நாங்கள் எல்லாரும் தகப்பனே எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை உண்மை போல நாங்கள் பெரியமாய் ஆராதனை செய்யும்படி, புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி ஆண்டவரே கொடுக்க எங்களுடைய சவிங்க எங்களுடைய சரீரத்தின் அவங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு பிரியமாய் பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாக உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக மாற எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்களும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை நமக்கு பிரியமாய் கொடுக்கவும் எங்களுடைய உழைப்பின் பலனை கொடுக்கவும் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய ஊழியம், உம்முடைய ஆலயம் ஃபங்க்ஷன் அவருடைய தேவையில் சந்திக்கப்படவும் நிமித்தம் ஜனங்களை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்கவும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை இன்றைக்கு அந்து கொண்டிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை தெளிவாகிற ஒரு புத்தியை நீங்கள் தரும்படியாக உணர்வை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இதனால் இன்னும் அதிகமாக ஆசைங்க. இன்றைக்கு நான் ஆண்டுடைய ஊழியத்திற்கு ஆலயத்துக்கு தசமாக கொடுக்க ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து என்னை ஆண்டவர் இப்படியா ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்பட்டபடியான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆலயத்தை நீங்களே கட்டித்தாங்க. தேவையை சந்திங்க, பேசுங்க, துதிக்கணுமே எல்லாத்தையும் முக்கிய சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலபங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவர் தன்னுடைய ஆவியாத்மா சரத்தை எனக்கு கொடுத்தார், உலகத்துக்கு கொடுத்தார். அதே போல் நானும் என்னுடைய ஆவியாத்மா சரத்தை அவருக்கு பிரியமான வழியில் வாழும்படி ஒப்புக் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அவரை ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர். ஆகவே சமமாக அவருக்குரியது சொல்லி அதை உற்சாகமாக கொடுக்க ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் அவரோடு இருப்பதாக. ஆமென்.